Hi friends, நான் குணேஷ். டுடே நம்ம வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளா வந்து நான் போடணும்னு நினைச்சிருந்தேன். இப்போதான் டைம் கிடைச்சிது. சோ கண்டிப்பா இந்த சீரிஸ் நிறைய போயிட்டு இருக்கோம். சோ சர்க்யூட் பிரேக்கர்னா என்ன? அதோட பயன்கள் அதுக்கு அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர். சோ எத்தனை வகைகள் இருக்கு? இத பத்தி எல்லாமே பார்க்க போறோம். சோ நம்ம சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரதுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட அஃபிஷியல் பேஜ் அதாவது Twitter and Instagram and Facebook இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வாங்க फ्रेंड्स வீடியோல போலாம். Hi friends, நம்ம வீடியோ விளையாண்டாச்சு. ஸோ டுடே டாபிக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சர்க்யூட் பிரேக்கர்னா என்ன. ஸோ சர்க்யூட் பிரேக்கர்னா என்ன ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வகைகள் பார்ப்போம். நம்ம வீட்டில் ஹோம் அப்ளைன்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி அண்ட் கிரைண்டர், ஏர் கண்டிஷனர் இது மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு ப்ரொடக்ஷனுக்காக நம்ம கொடுக்குறது தான் சர்க்யூட் பிரேக்கர். அப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கும் இந்த சர்க்யூட் பிரேக்கருக்கும் ஃபியூஸ் உள்ள வித்தியாசம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் நம்ம பார்ப்போம். ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா பிரேக்கர் தான் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஐசோலேட்டர் சொல்ல வரல. ஐசோலேட்டர் நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஐசோலேட்டர் இந்த கேட்டகரியிலே இல்லை. ஐசோலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தஸ்பார் ஒரு சுவிட்ச் தான் அது. ஐசோலேட்டர் இந்த கணக்கில் எடுத்துக்காதீங்க. முடிஞ்சால் நான் வந்து வீடியோவில் ஃபோட்டோஸில் கூட ஐசோலேட்டரோட இமேஜ் நான் காட்ட பார்க்குறேன். நான் பேசிட்டு இருக்கும்போது நான் சைட்டில் கொடுக்குறேன். சர்க்யூட் பிரேக்கர் நான் பார்த்துக்குவோம். உங்கள் வீட்டில் இருக்க ஹோம் அப்ளைன்ஸுக்கு வந்து ஒரு சேஃப்டிக்காக ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர். அதாவது அதிகப்படியான கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன ஒரு ஆம்ஸ் போச்சுன்னா எதனா ஒரு லோடில் போச்சுன்னா இந்த சர்க்யூட் பிரேக்கரோட பயன்பாடு அதிகமாக இருக்குது. அதிகப்படியான ஆம்ஸ் போகிறதுக்கான காரணம் நிறைய ரீசன் நான் சொல்லியிருக்கேன். லோ வோல்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஆம்ஸ் ஆகும் லோடு ஆக்டிவாக இருந்தால். ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த சர்க்யூட் பிரேக்கர் ட்ரிப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஷார்ட் சர்க்யூட் ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட் பிரேக்கர் ட்ரிப் ஆகிடும். யாருக்காவது ஷாக் அடிச்சிச்சுன்னா யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பிட்டதில் சொல்கிறேன். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த கரெக்டான ரேஞ்சுக்கு அடிப்படையில் நீங்கள் சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க லோடு வந்து நீங்கள் சேஃப்டி பண்ணலாம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து அப்கமிங் நான் கொடுக்குறேன். நான் இப்போ சர்க்யூட் பிரேக்கரோட டைப்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். டைப்ஸ்லாம் அப்கமிங் நான் கொடுத்துட்டு வரேன். எல்லா டைப்பும் நான் சொல்லிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைப்லேருந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுப்பேன். இது ஒர்க் பண்ணுற ஒரு ஃபுல் வியூ நான் சொல்லி தரேன். நான் எங்கெங்கே இது பயன்படுத்திட்டு இருக்காங்க, எவ்வளோ ரேஞ்சில் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு இதுதான் ஃபுல் வியூவும் வேணும். அது எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் டீடைல்ஸ் எல்லாமே வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்க்யூட் பிரேக்கர் தான் சொல்லி நம்ம பார்த்தோம். சர்க்யூட் பிரேக்கரோட வகைகள் அதாவது டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர் சொல்ல போனால் நிறைய டைப் இருக்குது. மொத்தம் 10 டைப் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா MCB வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் சொல்லுவாங்க. ELCB இது வந்து செகண்ட் டைப். ELCB வந்து பார்த்தீங்கன்னா எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர். தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா RCCB இல்லை ஃப்ரெண்ட்ஸ், RCCB ரெசிடல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர். அதுக்கப்புறம் MCCB இது வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர். ஏர் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. ACBன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்யூட் பிரேக்கர். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. VCB வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம் சர்க்யூட் பிரேக்கர். சர்க்யூட் பிரேக்கர். MOCB மினிமம் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர். BOCB வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ஆயில் சர்க்யூட் பிரேக்கர். Hexafluoride வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர் சொல்லுவாங்க. அது சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளோரைட் சர்க்யூட் பிரேக்கர். ஏர் பிளஷ் சர்க்யூட் பிரேக்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் அப்படி கண்டினியூஸாக முடிச்சிட்டோம். நம்ம டைப்ஸ்லாம் சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா MCBலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ MCBனா இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். இந்த பிரேக்கர் வந்து எந்தெந்த டைப் பிரேக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல் அண்ட் 2 போல், 3 போல் அண்ட் 4 போல். ஸோ 4 போலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் வித் நியூட்ரல் எடுத்துக்கலாம். சிங்கிள் போலில் ஒரு ஃபேஸ் மட்டும் கொண்டு போகலாம். 2 போலில் ஒரு ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கொண்டு போகலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரிங் பண்ணுற ஒரு சில வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். இன்புட்டை கீழே கொடுத்து அவுட்புட்டை மேலே எடுத்துக்கோங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா இது வந்து நம்ம இந்தியனில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்டெப்பு. நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும், எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. ப்ரொசீஜர் அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நான் சொல்கிறேன். நான் எல்லா எலக்ட்ரிஷனும் இந்த ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்களும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ MCB எந்த ரேஞ்சில் கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். 1 ஆம்ஸ்லேருந்து 100 ஆம்ஸ் வரைக்கும் MCB கிடைக்குது. ஸோ 1 ஆம்ஸ் அண்ட் 2 ஆம்ஸ் 3 ஆம்ஸ் 4 ஆம்ஸ் வரைக்கும் கண்டினியூஸாக கிடைச்சிடும். அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 10 ஆம்ஸு, 16 ஆம்ஸு, 20 ஆம்ஸ், 25 ஆம்ஸு, 30 ஆம்ஸ் அண்ட் 32 ஆம்ஸ். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் அப்படி மாறி கிடைக்கும். இதில் MCB கரெக்டான ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் கொடுக்குறேன் ஆர்டரா. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MCB கரெக்டாக வேலை செய்யணும்னா ஆல்ரெடி நான் சொல்கிறேன் பிரேக்கர் வந்து கரெக்டாக வேலை செய்யணும்னா ரேஞ்சை கரெக்டாக பார்த்து போடுங்க. இந்த ஒயர் செட் சூஸ் பண்ணுற வீடியோ போட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டனே கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆம்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒயருக்கும் போட்டிருக்கேன். அது MCBக்கும் பொருந்தும். இல்லை வேணும்னா தனிப்பட்ட முறையில் திரும்பி வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா MCB எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ரேஞ்சு தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மில்லி ஆம்ஸ் ரொம்ப கம்மி தான். இதுக்கு போய் MCB போட முடியாது. ஸோ ஒரு 4 ஃபேனில் ஒரு 5 ஃபேனை சேர்த்து ஒரு MCB போடலாம் ஒரு 5 ஆம்ஸில். இந்த 1 ஆம்ஸ் அண்ட் 4 ஆம்ஸ்லாம் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானே பார்த்ததில்ல 1 ஆம்ஸ் 4 ஆம்ஸோட MCB தான்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த MCB வந்து கரெக்டான ரேஞ்சில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கிடைக்கும். ட்ரிப் ஆகுதும் சரி, ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும். ஸோ MCBயோட இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எந்த ஒரு விஷயம் இல்லை. ஒன்ஸ் ட்ரிப் ஆச்சுன்னா நீங்கள் தான் மேனுவலாக ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் MCBயை. ஸோ மோஸ்ட் ஆல் MCB எல்லாரும் வீட்லையும் யூஸ் பண்ணுங்கள். LT லோட் அதாவது 440 வோல்டேஜ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்கும் MCB தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியிலும் சரி எல்லா இடத்துக்கும். ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் இருந்தாலும் சொன்னால் 230 வோல்ட் தான். மோஸ்ட் ஆல் பெரிய பெரிய கம்பெனியில் ஃபேன் இல்லாமல் இருக்காது. ஸோ நிறைய ஒரு பெரிய பெரிய லோட்லாம் இல்லாமல் இருக்காது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா MCBயோட பயன்பாடு அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து கவர் பண்ணுறது தான் ELCB போடுவாங்க கொஞ்சம் அதிகமான ஆம்ஸில். ELCB பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் சொல்ல விரும்பல, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் சிம்பிள் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுறேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக்ல வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.